அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏப்ரல் 27ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, நாஸ்காம் அமைப்பின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? நாஸ்காம் அமைப்போட புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஸ்ரீகாந்த் வேலம்மா கன்னி அப்படிங்கிறவங்க தான் நியமனம் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸ்ரீகாந்த் வேலம்மா கன்னி அப்படிங்கிறவங்க தான். இந்த நாஸ்காம் அப்படிங்கிற அமைப்பு இந்திய தகவல் தொழில்நுட்பத்துறையோட உயரிய கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஸ்ரீகாந்த் வேலம்மா கன்னி அப்படிங்கிறவர் ஒரு முன்னணி தரவு அறிவியல் நிபுணராக இருந்திருக்கிறாரு, தொழில் முனைவராகவும் இருந்திருக்கிறாரு. இந்த நாஸ்காம் அப்படிங்கிறது ஒரு லாபம் நோக்கற்ற ஒரு வர்த்தக அமைப்பாக செயல்பட்டு இருந்துச்சு. இந்தியாவில் 250 பில்லியன் மதிப்புள்ள ஐடி மற்றும் பிபிஎம் துறையோட வளர்ச்சிக்காக இது செயல்பட்டு இருந்தது. அதாவது அதுக்காக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வேணா பாருங்கள், கீழ்கண்ட எந்த அமைச்சகம் ஸ்மைல் பெக்கரி சர்வே என்ற மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது? கீழ்கண்ட எந்த அமைச்சகம் ஸ்மைல் பெக்கரி சர்வே என்ற மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தியிருக்கு? ஆன்சர் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் தான். சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் தான் இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது எதுக்காகனா, இந்த பிச்சை எடுக்கிறவங்க இருக்காங்கல்ல, ஸோ அந்த நபர்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும், அவங்களுக்கு தேவையான மறுவாழ்வு பணிகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அவங்கள கணக்கெடுக்கிற பணிகள் தான் இது மூலமாக நடத்தப்படும். ஸ்மைல் அப்படின்னா சப்போர்ட் ஃபார் மார்ஜினலைஸ்டு இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் லைவ்ஹுட் அண்ட் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறது அதோட ஃபுல் ஃபார்ம். அடுத்தவனா, உலக அறிவுசார் சொத்துரிமை தினம் ஒவ்வொரு ஆண்டும் எப்பொழுது அனுசரிக்கப்படுது? உலக அறிவுசார் சொத்துரிமை தினம் ஒவ்வொரு ஆண்டும் எப்பொழுது அனுசரிக்கப்படுது? ஏப்ரல் 26 அனுசரிக்கப்படுது. ஸோ அன்றாட வாழ்வில் அறிவுசார் சொத்துரிமைகளோட அந்த பங்கு மற்றும் புத்தகங்களை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த தினத்தை நம்ம அனுசரிக்கிறோம். ஸோ 2000 வருஷத்தில் உலக அறிவுசார் சொத்துரிமை அமைப்பு தான் இதை நிறுவனாங்க. இந்திய ரிசர்வ் வங்கி அதோட சமீபத்திய அறிக்கையின்படி இந்தியாவின் வெளிநாட்டு கடன் 2025 டிசம்பர் இறுதியில் எவ்வளவு பில்லியனாக அதிகரிச்சிருக்கு? ஆன்சர் 663.8 பில்லியன். 663.8 பில்லியனாக அதிகரிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ வெளிநாட்டு வணிக கடன்கள் மற்றும் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் வைப்பு தொகை அதிகரிச்சிருக்கு தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாட்டோட ஜிடிபியுடன் ஒப்பிடுறப்ப வெளிநாட்டு கடனோட விகிதம் ஒரு நாட்டோட பொருளாதார நிலைத்தன்மையை அளவிட உதவுற ஒரு முக்கிய காரணியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தவினா, அருணாச்சல பிரதேசத்தில் தனது சொந்த கூட்டை தானே கற்ற ஒரு புதிய அரிய வகையை தவளை இனத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த இனத்தோட பேர் என்ன? ஏன்னா பறவைகள் கூடு கட்டும் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆனால் தவளை இனம் ஒன்று இப்போ கூடு கட்டுது தனக்கு தானே அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட இனத்தோட பேர் என்ன அப்படின்னா கிராசிக்ஸலஸ் கபே அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? பொதுவாக பறவை பூச்சிகள் மட்டும்தான் இப்படி கூடு கட்டுற பழக்கம் இருக்கும். ஆனால் தவளை இனம் ஒரு இலைகளை பயன்படுத்தி தனது முட்டைகளை பாதுகாக்க அதுவே கூடு கட்டி இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. மும்பையில் நடைபெற உள்ள விழாவில் பிஸ்னஸ் ரிஃபார்மர் ஆஃப் த இயர் 2025 விருது வழங்கி கௌரவிக்கப்பட உள்ள முதலமைச்சர் யார்? பிஸ்னஸ் ரிஃபார்மர் ஆஃப் த இயர் ஆன்சர் என்ன? MK ஸ்டாலின் அவர்கள் தான். ஸோ தமிழ்நாட்டை $1 ட்ரில்லியன் பொருளாதாரமாக மாற்ற ஒரு இலக்கு வச்சுருக்காரு. முதலீட்டாளர்களோட முதல் முகவரியாக இந்த மாநிலத்தை மாற்றினதுக்காக இந்த அங்கீகாரம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விருது வழங்குகிற விழா மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் நடக்க போகுது. நிதி ஆயோக்கின் துணை தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? நிதி ஆயோக்கோட துணை தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யாருன்னா அசோக் குமார் லாகிரி. அசோக் குமார் லாகிரி. ஸோ 15வது நிதி ஆணையத்தோட உறுப்பினராகவும் இவர் செயல்பட்டு இருக்காரு. மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகராகவும் இருந்திருக்கிறார். நிதி ஆயோக்கோட தலைவர் யார்? பிரதமர் தான். ஆனால் நிர்வாகம் மற்றும் கொள்கை முடிவுகளை துணைத் தலைவர் தான் முன்னெடுப்பார். த கியூரியஸ் அண்ட் த கிளாசிஃபைடு என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? கியூரியஸ் அண்ட் த கிளாசிஃபைடு என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? MM நரவணே. MM நரவணே அப்படிங்கிறவர் தான் அதனுடைய ஆசிரியர்.
இந்த புத்தகம் வந்து அவருடைய இராணுவ பணி அனுபவங்கள், பாதுகாப்பு விவகாரங்கள், இந்தியாவோட இராணுவ பயணத்தை பற்றிலாம் இது சொல்லும். சர்வதேச விதை தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுது? சர்வதேச விதை தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுதுன்னா ஏப்ரல் 26. விவசாயத்தில் விதைகளோட முக்கியத்துவத்தை உணர்த்தணும், பாரம்பரிய விதை ரகங்களை பாதுகாக்கணும் மற்றும் காப்புரிமை பெறாத விதைகளை பயன்படுத்தணும், விவசாயிகளோட உரிமைகளை நிலைநாட்டும் நோக்கத்தில் தான் இந்த தினத்தை நம்ம கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதோட இன்னைக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.